ஹலோ, வெல்கம் பேக் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா வெந்தயக்கீரை சட்னி. வெந்தயக்கீரை நான் முன்னாடியே உங்களுக்கு புலாவ் பண்ணி காமிச்சிருக்கேன். இட் இஸ் வெரி வெரி ஹெல்தி. ஓகே, தட் இஸ் த ரீசன். இந்த சீசனில் வந்து என்ன பண்ணோம்னா அந்த வெந்தயக்கீரையெல்லாம் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ணிடணும். பிகாஸ் இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஸோ இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு இந்த வெந்தயக்கீரையில் ஒரு சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். ஸோ இதுக்கு தேவையானது ஒரு வெந்தயக்கீரை கைக்கு 2 கை போட்டு நல்லா வாஷ் பண்ணி பொடிசாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். அதுக்கு மீடியம் சைஸில் ஒரு 6 டொமேட்டோ, இது நாட்டி டொமேட்டோ, இதை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், க்ரீன் சில்லிஸு. இது வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ 4 பச்சை மிளகாய் வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகம், கட்டி பெருங்காயம், அதுக்கப்புறம் உப்பு, தேவையான உப்பு, அப்புறம் வெல்லம். வெந்தயக்கீரையில் கொஞ்சம் கசப்பு இருக்கும், அதை எடுக்கிறதுக்காண்டி கொஞ்சம் வெல்லம் போடணும். அப்போ இட் வில் பி வெரி டேஸ்டி. ஸோ இப்போ நான் வந்து இலுப்பு சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். இதுக்கெலாம் நிறைய எண்ணெய் விட வேண்டாம். இட் இஸ் அ ஹெல்தி, ஐ டோல்ட் யூ. ஸோ கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஜீரகத்தை போடலாம். ஆல்ரெடி அடுப்பு ஆன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஜீரகம் பொரியறது. இந்த சமயத்தில் இந்த கட்டி பெருங்காயத்தை அதோடு சேர்க்குறேன். இப்போ வந்து ஜீரகமும் பெருங்காயமும் பொரிஞ்சாச்சு. நான் பச்சை மிளகாயை அதில் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாயை முழுசாக போட்டால் வெடிச்சிடும். நல்லா பாதி பாதி பண்ணி போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அதில் இப்போ வெந்தயக்கீரையை சேர்க்குறேன். இப்போ வெந்தயக்கீரை போட்டு கொஞ்சம் வதங்கிடுது, சுருக்க வதங்கிடும். நான் அது வேறு நல்லா கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டுருந்தேன். ஸோ சீக்கிரமாக வதங்கிடுது. ஸோ இதுக்கு தேவையான உப்பு, இதுக்கு தேவையான வெல்லத்தையும் அதோடு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 திருப்பி இந்த டொமேட்டோவையும் அதோட ஆட் பண்ணுறேன். இது வேறு ஒன்றும் இல்லை, இப்படி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அப்போ இது நல்லா வதங்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சுருந்தேன். நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஆறணும். ஆற விட்டதுக்கப்புறமா அரைச்சின்னு வந்துட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இது ஆறினப்புறம் அரைச்சின்னு வந்திருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா நைஸாகவே அரைக்கலாம். தேர் இஸ் நோ ப்ராப்ளம். இப்போ இதை அரைச்சின்னு வந்ததுக்கப்புறமா திருப்பியும் இந்த எலும்பு சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு 2 கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு வெடிச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 2 வதக்கி எடுத்து வச்சுக்கணும். அப்போ வந்து இந்த சட்னி கெட்டே போகாது. அண்ட் டேஸ்ட் ஆல்சோ வில் பி வெரி நைஸ். இன்னும் சொட்டு எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சுட்டு அதை போட்டு ஒரு வதக்கி எடுத்துட்டாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சாச்சு. ஸோ இது வந்து கடுகை போட்டு நல்லா வெடிச்சப்புறம் இது எல்லாத்தையும் போட்டிருக்கேன். நம்ம அரைச்சது எல்லாத்தையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஒரு சொட்டு தண்ணி அலம்பி விட்டேன், பரவாயில்லன்னு. விடாட்டாலும் பரவாயில்ல, அதில் நிறைய ஒட்டின்னு இருந்தால் அப்படி விடலாம். ஏன்னா கொஞ்சம் கூட வதக்கணும். கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சுனாக்க நீங்கள் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சு 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்பயே யூஸ் பண்ணனாலும் கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போகிறோம். ஸோ தட் கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் நல்லா எவாப்ரேட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நிற்கும். ப்ளஸ் இட் வில் டேஸ்ட் ஆல்சோ பெட்டர். இந்த மாதிரி வெந்தயக்கீரை சட்னியை பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாக்கா எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த வெந்தயக்கீரை சட்னி வந்து தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி, உப்புமா எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். இதில் வந்து உப்பு, புளிப்பு, திதிப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கசப்பு அந்த கீரையில் இருக்கிறது எல்லாம் சேர்ந்து இட் வில் டேஸ்ட் ரியலி கிரேட். அண்ட் நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் அது வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது. ப்ளஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த வெந்தயக்கீரை. ஸோ அந்த சீசனில் கண்டிப்பாக இதை வாங்கி பண்ணி அதை நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும். ஸோ லெட் மீ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் லவ்லி வீடியோ. பை.